தூக்கம் வரல. வராது. அது எப்படி வரும்? ஆமா, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஜோதி, இருக்கும்போதே ஏன் இல்லை இல்லைங்கிற? பிரியா, அது ஃப்ரீயா தான் சொல்றேன். நீ ஃப்ரீயா இல்ல. உன் மைண்ட்ல எதையோ பெருசா மறைச்சு வச்சிருக்கே. என்ன அது? அது அதான்ப்பா, என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு உன் பாரத்தை குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். நீ என் பாரத்தை எப்படி குறைக்க முடியும்? உனக்கு அந்த நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கு தெரியும். ஏன்னு கேட்க யாரும் இல்லாம எல்லாருமே உன்னை கரிச்சு கரிச்சு கூட்டிட்டு இருக்காங்கல்ல. நானும் அப்படிதானே நீ நினைக்கிறல்ல? அதுல நியாயம் இருக்கு ஜோதிமா. ஆனா இந்த பிரியாவுக்கும் மனசு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலைய நீ தட்டி பறிச்சிட்டேன்ற கோவம்தான். அதுக்கு முன்னாடிலாம் உன் மனசு நோகிற மாதிரி நான் எனக்கு நடந்திருக்கேனா? நிச்சயமா கிடையாது. இப்ப கூட உன்கிட்ட இதுக்காக சண்டை போட்டேனா அப்புறமா அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த வீட்டுல உனக்கு ஆதரவா இருக்கிறது அப்பா தான். அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா இந்நேரம் சொல்லிருப்பேன். சொல்லலன்னா அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயம். சோ அப்பாவை தவிர இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயே சொல்லணும்னா உன் வயசுல இருக்கிறது நான் மட்டும்தான். மத்த எல்லாமே பெருசுங்க. இந்த காலத்து வயசு பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியாதவங்க. அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது எப்படி சொல்றதுன்னு தான் இன்னும் யோசிக்கிறல்ல? நான் உனக்கு ஒரு பழைய சம்பவம் சொல்றேன், ஞாபகம் இருக்கான்னு பாரு. சின்ன வயசுல கொற்ற மழையில அப்பா உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அப்போ யாருமே உன்னை வீட்டுல விடல, அப்பாவை கூட வீட்டுல விடல. ஆனா நான் தான் மழையில் நனைஞ்சிருந்த உனக்கு டவல் கொண்டு வந்து கொடுத்தேன். அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? உனக்கு ஞாபகத்துல இருக்கோ என்னமோ தெரியல, ஆனா எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. உன் இலையில லட்டு வைக்காம ஏன் இலையில எனக்கு லட்டு வச்சாங்க. ஆனா அதுல பாதிய நான் உனக்கு கொடுத்தேன். அதுவாது ஞாபகம் இருக்கா? அந்த வயசுல மட்டும் இல்ல, இந்த வயசுலயும் நான் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்றேன். ஏதோ வெளியில அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம், அதுக்காக உள்ளுக்குள்ள அன்பே இல்லைன்னு அர்த்தமா? சத்தியமா ஜோதி, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ஏன் பிரியா, நீயும் நானும் எப்போதும் ஒன்னா இருக்கிறதுக்காகவோ என்னவோ அப்பா நம்ம 2 பேருக்குமே ஜோதிகா ஜோதி பிரியான்னு பேர் வச்சாரோ என்னவோ. 2 பேருமே ஒன்னாவே இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம 2 பேரையுமே ஏர் ஹோஸ்டஸ்க்காக படிக்க வச்சாரோ என்னவோ. நம்ம அப்பாவை இப்ப என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இப்பவாது உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியுதா? நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது பிரியா. நான் கூட உன்னை என்னென்னமோ நினைச்சிட்டேன். பட் யூ ஆர் நாட் லைக் தட். ஐ எம் சோ சாரி. மன்னிச்சாச்சு. இப்பவாது உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்றியா? சரி, இப்ப சொல்ல வேணாம். நீ ரொம்ப டயர்டா இருக்க, எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. ஓகேவா? இப்ப படுத்து தூங்கு. உனக்காக நல்ல சாங் ஒன்று வைக்கிறேன். குட் நைட். நீங்க வரீங்கன்னு கால் பண்ணதும் நீங்க மட்டும்தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஏன் மேடம், நான் வரக்கூடாதா? சச்சா, நான் அந்த மீனிங்ல சொல்லல. ஓ,
நீங்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன பார்க்கறதுக்கு வரலாம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? மேடம், இவர் யாருன்னு தெரியுதா? ஓ, தெரியுமே. மிஸ்டர் ராமோட லாயர். am I correct? விட்டா முழு ஜாதகத்தையும் சொல்லிடுவீங்க போல இருக்கு. இப்படிலாம் இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கு சேர்மனா இருக்க முடியுமா? ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, எனிதிங்? இல்ல பரவாயில்ல மேடம், அதெல்லாம் எதுவும் வேணாம். நீங்க வேண்டானாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிச்சு அனுப்பணுங்கிறது தான் எங்களோட வழக்கம். ப்ளீஸ், காஃபியா டீயா? விட மாட்டீங்க போல தெரியுது. ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்க, சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். பாட்டி, டீ கொண்டு வாங்க. அப்படியே கூட ஸ்வீட்டும் கொண்டு வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வித்யா மேடம் சொத்துல பங்கு கேட்டு அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி பேச வந்திருக்கோம். அது விஷயமா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? கோர்ட்ல பாத்துக்கலாமே. கோர்ட்டு கேஸு வேணான்னு வரதராஜன் சார் ஃபீல் பண்றாரு மேடம். அவர் ஃபீல் பண்ணா நாங்களும் ஃபீல் பண்ணுமா? இங்கே கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா பல வருஷம் ஆகும். இந்த பக்கம் வாய்தா அந்த பக்கம் வாய்தான்னு வாய்தா இழுத்துக்கிட்டே இருக்கும். கோர்ட்டுக்கும் எங்களுக்கும் நீங்களும் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவங்களும் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆமாமா, பிரச்சனைனா செலவு பண்ணி தானே ஆகணும். என்ன ஆள் விட்டு அமைச்சிருக்காங்களா? வழக்கமா அடியாள் தான் அனுப்புவாங்க, இப்போ லாயர் கெட்டப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. சார், அவர் உண்மையிலேயே லாயர் தான் சார். தெரியலையா யாருன்னு? நல்லா தெரியுது, இவங்க குடும்பத்து லையர் தானே. இல்ல லாயர்னு சொல்ல வந்தேன். ஆமா, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்காங்க? பிரச்சனையே இல்லாம சுமூகமா தீர்த்துக்க தான் அவங்க லாயரே நேர்ல வந்திருக்காரு. எங்களுக்கு சுமூகமா பேசுறதுல இஷ்டம் இல்லைங்க. ஆமா, எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் பாட்டி. வேணாம். இல்ல வேண்டாம் வேண்டாம். சித்திக்கு சுமூகமா தீர்த்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையாமே? என்னமா சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போனா குடும்பமானம் போகாதா? போட்டுமே, தாராளமா போகட்டும். எப்ப நான் அந்த வீட்டை விட்டு வந்தேனோ அப்பவே எல்லாமே போயிருச்சே. இன்னும் என்ன இருக்கு அங்க போகிறதுக்கு? மேடம், என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா இல்லையா? அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன் என்ன இருந்தாலும் இவ அவங்க பொண்ணு இல்லையா? அதை அவர் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? சார், நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவ புருஷன், நான் புருஷங்க. இதை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? குணா சார், இந்த விஷயத்தை சுமூகமா முடிச்சா உங்க 2 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? அது வந்து எவ்வளவு சொல்லுங்க, நாங்களே கொடுத்துடுறோம். கோர்ட்டு கேஸ்னு போகாம வக்கீல் 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிறது நல்லது தானே? பாவம், கோர்ட்டுக்கு கேஸ் ஆவது கம்மியாகும். ஆனா நாங்க கேஸ் போட்டது சொத்துக்காக இல்லையே, அவங்க மானத்தை வாங்கறதுக்காக தான். அதான் எங்களோட ஏமே. மேடம், அவங்க மானத்தை வாங்குறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆத்ம திருப்தி தான் சார். மேடம், நீங்க கோர்ட்டுக்கு போய் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறத விட அதிகமா கிடைக்கிற மாதிரி பண்ணா? வித்யா மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்களும் வசதியா சந்தோஷமா இருக்கலாம்ல? நல்ல வாய்ப்பு மேடம், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன கிருஷ்ணா, எழுந்திருச்சுட்ட? சித்தி, இது உங்க சந்தோஷத்தை பொறுத்த விஷயம். நீங்களே பேசி முடிவெடுங்க. நான் குறுக்க பேசி ஏன் கெட்டவள் ஆகணும்? ஏ கிருஷ்ணா, நில்ல. ஏன் இப்படி எந்திரிச்சு போற? நீ இல்லாம எனக்கு என்ன சொத்து பத்தலாம்? நீ தான் எங்களோட சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. கிருஷ்ணா, ஐயோ. அடப்பாவி, கோட்டு போட்ட கோடாங்கி மாதிரி இருந்துகிட்டு 10 நிமிஷத்துல குண்டு வச்சு குடும்பத்துக்கு கெடுக்க நினைச்சிட்டீங்களே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கிருஷ்ணா,
இப்ப என்ன பண்ணலாம்? இதோ சித்தப்பா வந்துட்டாரு. வாங்க சித்தப்பா. என்னம்மா, என்ன பேசி முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு கிருஷ்ணா சொல்றது எதுவா இருந்தாலும் அதையே பண்ணிடலாம். ஏய், ஏன் இப்படி கத்துற? பக்கத்துல தானே நிக்கிறேன். அவங்களுக்கு கேட்டுற போது என்னன்னு மெதுவா சொல்லு. சரி, கிருஷ்ணா என்ன சொல்றாளோ அதையே பண்ணிடலாம். சொல்லு கிருஷ்ணா. அவங்க எப்போ இந்த அளவுக்கு வந்துட்டாங்களோ, நாம அவங்க எதிர்பார்க்காததை கேட்டாதான் அவங்களுக்கு ஷாக்கா இருக்கும். கிருஷ்ணா, என்ன கேட்கலான்னு இருக்க? பேசாம உங்க அப்பா இருக்கிற வீட்டையே கேட்டுருங்க. அந்த வீட்டையா? ஏன் கேட்டா என்ன? அதுக்கு இல்லைங்க, அப்பா ஆசை ஆசையா கட்டின வீடுன்னு அடிக்கடி சொல்லுவார். என் பொண்டாட்டி வாழ்ந்த இந்த இடத்துலதான் என் உயிர் போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்த போய் எப்படி கேக்குறதுன்னு தான். ஓஹோ, இன்னும் உங்க அப்பா மேல உனக்கு பாசம் இருக்கு இல்ல? உன் புருஷனை வீட்டை விட்டு வெளியில தள்ளும் போது வேடிக்கை பார்த்தவர் உங்க அப்பா, மறந்துடாது. பெத்த பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு ஒரு நாளாவது அவர் வந்து பார்த்திருப்பாரா? பேத்தி வந்து பார்த்தாரா? உனக்கு அவர் அவ்வளவு பெருசா போயிட்டாருல. போ, அப்ப நீ உங்க அப்பா கூட போய் இருந்துக்க போ. நானும் என் குழந்தை எங்கேயாவது போறோம். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சித்தப்பா, பின்ன என்னம்மா, அன்னைக்கு கேஸ் கொடுக்கறேன்னு சொன்ன போது நான் கூட யோசிச்சேன். அப்ப நீ என்ன சொன்ன? கர்ணன், துரியோதனன் என்னமா டயலாக்லாம் பேசுன? இப்ப அப்படியே உல்டாவா அடிச்சு பேசுற. ஒரு விஷயம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பணக்காசு வேணும்னோ சொத்து வேணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம கேஸ் கொடுக்கல. அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். அவங்க குடும்பம் மானம் போகணும். அதை பார்த்து இந்த கிருஷ்ணா சந்தோஷப்படணும். அதுக்காக தான் நம்ம கேஸ் போடுறோம். புரியுதுமா, நல்லா புரியுது. துரியோதனனுக்கு கர்ணனா நீ இருக்கும்போது இதுல நான் என்னவா இருக்கிறது? இந்த உலகத்துக்கு வேணா கர்ணன் ரொம்ப பெரிய கேரக்டரா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீங்க தான். என்கிட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டா கண்டிப்பா வித்யா, நான் கர்ணனான உனக்கு மட்டும் இல்ல, துரியோதனா இருக்கிற கிருஷ்ணாவுக்கும் நான் உதவி செய்வேன். தேவைப்பட்டா உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். பொண்ணை கட்டி கொடுத்ததோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரா உங்க அப்பா? இதோ பார், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போறது நான் மட்டும்தான். இதோ பார், உனக்கு அப்பா முக்கியமா இல்ல நான் முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. பேசுற என்னமோ. என்ன இது? சித்தி இப்படி யோசிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க? என்ன மேடம் முடிவு பண்ணியிருக்கீங்க? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நாங்களும் சுமூகமா போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப நல்லது மேடம். சொத்துல உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, அதை சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறோம். நாங்க சுமூகமா போனோம்னா எங்க அப்பா இருக்கிற அந்த வீடு தான் எனக்கு வேணும். அந்த வீடா? என்ன அந்த வீடான்னு கேக்குறீங்க? முடியாதுன்னா சொல்லிடுங்க, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இருங்க சார், அவசரப்படாதீங்க. வித்யா மேடம், அந்த வீடு எவ்வளவு மதிப்போ அதே மாதிரி மதிப்புள்ள கம்பெனி சொத்து ஏதாவது கொடுக்குற மாதிரி பேசலாமா? ஒரே பேச்சு தாங்க. எங்களுக்கு அந்த வீடு கிடைச்சா ஓகே, இல்லைன்னா கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி மேடம், நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதால நான் வரதராஜன் சார்கிட்டே பேசுறேன். தாராளமா பேசுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். வரேன் மேடம். இல்ல பரவாயில்ல, அப்படியே எடுத்துட்டு போங்க. பரவாயில்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
சித்தி அசத்திட்டீங்க சித்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிருஷ்ணா, நீ எதுக்காக கேஸ் போட சொன்னேன்னு இப்பதாம்மா புரியுது. இல்லங்க, எனக்கு ஒண்ணுமே இது வரைக்கும் புரியலையே. ஓ அதுவா? கிருஷ்ணாவா கொக்கா? கிண்டல் பண்ணாதீங்க சித்தப்பா. நான் ஏதோ ஒண்ணு நினைச்சேன், ஆனா அது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு சாதகமா தானே நடந்துச்சு. இனிமே நமக்கு எல்லாமே சக்சஸ் தான். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் ஆமான்னு தானே சொல்லி ஆகணும். வேற என்ன புதுசா சொல்ல முடியும்? இல்ல சொன்னா தான் நீ சும்மா விட்டுருவியா? ஏன் சார், அவ சுமூகமா போக ஒத்துக்கிட்டாளா? ஆமாம். அப்படியா? கிருஷ்ணா சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அவ கோர்ட்டுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆச்சரியமா இருக்க. நான் சொன்னேன்ல மாமா, என்ன இருந்தாலும் வித்யா நம்ம வீட்டு பொண்ணு. கொஞ்சமாவது நம்ம மேல பாசம் இருக்காதா? ஆரம்பத்தில் அவங்க லேஸில் ஒத்துக்கல. கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ சிரமங்கிறத எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கே வந்தாங்க. எப்படியோ எங்க குடும்பம் கோர்ட்டு படிக்கட்டு ஏறாம இருந்தது, அதுவே போதும் சார். எஸ் மேடம். சொல்லுங்க சார், அவ எந்த சொத்தை கேட்டா? அவ எதை கேட்டிருந்தாலும் அதை அவ பேர்ல எழுதி வச்சுடுறேன். அஃப்கோர்ஸ் என் பிள்ளைக்கு தெரியாம தான் நான் செய்யணும். அது வந்து சொல்லுங்க, இல்லை என்ன தயக்கம்? அது சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். அவங்க இந்த வீட்டை கேட்குறாங்க. வாட்? என்னது? இந்த வீட்டை கேட்குறாளா? ஆமாம் சார். வித்யா இந்த வீட்டை கேட்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னோட ஒரே ஆசையே என் மனைவி சந்தோஷமா வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு போனோன்னு தான். இதை அவ எழுதி கேட்குற? ஆமாம் சார். நான் கூட இதே மதிப்புள்ள ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு, எது வேணுமோ கேளுங்கன்னு சொன்னேன். வேணும்னா இதை கொடுக்குறதா இருந்தால் கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு பிடிவாதமாக சொல்கிறாங்க. ஊட்டி ஊட்டி வளர்த்த பொண்ணு என் உயிருக்கே உல வைக்கிறாளா? என்ன கொடுமைடா இது? என்ன மாமா நீங்க ஆகாத வார்த்தையெல்லாம் பேசி என்ன சும்மா பயமுறுத்துறீங்க. தயவு செய்து அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நீ என்னோட பெத்த மக மாதிரி இருந்து என்னை சமாதானப்படுத்துற. ஆனா நான் பெத்த பொண்ணு என்னை இப்படி வேதனைப்படுத்துறாளம்மா. இந்த வீட்டையா நிச்சயமா நான் எழுதி கொடுக்க முடியாது. மாமா எனக்கு நல்லா தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ணா தான். அவ தான் வேணுன்ட்டு வித்யாவை தூண்டி விட்டுருக்கா. சத்தியமா வித்யா அப்படிலாம் நினைக்கிற பொண்ணு இல்லை மாமா. சுயமா கேட்டாலும் சரி, சொல்லி கொடுத்து கேட்டாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதானம்மா. பாதிப்பு நமக்கு தானே. கிருஷ்ணா என்னை பார்க்கும் போதெல்லாம் சவால் விடுவா. உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையா பாருங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. கடவுளே, அதை நிஜமாக்கிடுவா போல இருக்க. இப்படி துடிக்கிறாளே. என்னம்மா அது? நீ என்ன சொல்ற? இந்த வீட்டை விட்டு கொடுத்தலான்னு சொல்றியா? பாரதே